என்னப்பா மீண்டும் மீண்டும் தாவேகா கூட்டணிக்கு அதிமுக வெயிட் பண்றாங்களா? அது மட்டும் இல்லாம தாவேகா இன்னைக்கு ஒரு 10 சின்னங்கள் வந்து எலெக்ஷன் கமிஷன்ல கேட்டிருக்காங்கன்ற தகவல்லாம் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம செங்கோட்டையன் அவங்க டிடிவி தினகரன் ஓபிஎஸ் அவங்களோட நிலைமை என்ன, எடப்பாடி அவங்களோட பதில் என்ன, அவங்களும் இதுக்கப்புறம் அதிமுக வரதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்ற பத்தி 3 செய்திகளும் இந்த வீடியோல பார்த்துடலாம். ஆர்பி உதயகுமார் அவங்கள பாத்தீங்கன்னா ஏற்கனவே டிடிவி தினகரன் கூட காய்ச்சிருந்தாங்க. என்னப்பா அடிக்கடி ஒரு பாட்டுல வந்து வீடியோ போட்டுட்டே இருக்காரு அப்படின்ற மாதிரி கலாச்சிருந்தாங்க. அடிக்கடி வந்து பாத்தீங்கன்னா அவரோட ஆபீஸ்ல அலுவலகத்துல இருந்து அவர் அப்பப்போ ஒரு 4 நிமிஷம் 5 நிமிஷம் கடன வீடியோக்கெல்லாம் போடுறதுக்கு உண்டு. அப்பப்போ ரொம்ப ரேரஸ்டா பாத்தீங்கன்னா இந்த ஆத்து சைட்ல ரிவர் சைட்ல வந்து போயிட்டு பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ற பழக்கம் உண்டு. இன்னைக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு குளமோ ஆறோ அந்த சைட்ல போயிட்டு பிரஸ் மீட் கொடுத்தாரு. அதுல என்ன குறிப்பிட்டாரு அப்படின்னா 2019 எலெக்ஷனுக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடி தான் கூட்டணின்றது புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமி அவங்க தான் சொல்றாங்க. புரட்சி தலைவர் வந்து உறுதிப்படுத்தியிருந்தாரு. ஒரு மாசத்துக்கு முன்னாடி தான் உறுதிப்படுத்தியிருந்தாரு. அதை தொடர்ந்து வந்து நாங்க எலெக்ஷன் சந்திச்சிருந்தோம். அப்போ வந்து பாத்தீங்கன்னா பிஜேபி தான் அவர் குறிப்பிடுறாரு. அதுக்கப்புறம் 2021 2023 வந்து இடைத்தேர்தல் வந்துட்டு அது வரைக்கும் சேர்ந்து போட்டி போட்டாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த கூட்டணின்றது உடஞ்சு போச்சு. ஸோ இன்னும் என்னதான் இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இது பேசுறதுக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்னவா இருக்கு அப்படின்னா, இன்னைக்கு 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே விஜய் அவங்கள மரமாக விமர்சனம் பண்ணியிருந்தாங்க. அதை பத்தி ஆதாரத்தோட ஒரு 3 முன்னாள் அமைச்சர் வந்து விமர்சனம் பண்ணி வீடியோ போட்டிருந்தாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா 2-3 நாள் விமர்சனம் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு முன்னாள் அமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி தான் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு பார்த்தா தெரியுது. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நேத்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இபிஎஸ் பழனிசாமி வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு கட்சிக்கும் ஒரு நிலைப்பாடு இருக்கும். அந்த கட்சி வந்து நீங்களும் ஒரு நாளைக்கு ஒரு கட்சி ஆரம்பிச்சுன்னு எப்படிதான் பேசுவீங்க அப்புறம் மாதிரி விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு ஆர்பி உதயகுமார் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா கூட்டணி வந்து ஒரு மாசம் முன்னாடி கூட முடிவாகும், ஒரு மாசம் முன்னாடி கூட நம்ம முடிவு போகணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதுல இருந்து என்ன விஷயங்கள் தெரியுது அப்படின்னா இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்டோ இல்ல வந்து அவங்க வந்து பிரைவேட்டா எடுத்துக்கிற ரிப்போர்ட்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா விஜய் அவங்களால வந்து ஒரு 50-60 கேண்டிடேட் தான் போட முடியும். நேற்றுக்கு நம்ம போன வீட்டுல குறிப்பிட்டிருந்தோம் என்ன அப்படின்னா 45 லட்சத்துல இருந்து 50 லட்சம் வரைக்கும் இந்த வரப்போற எலெக்ஷன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு எம்எல்ஏ கேண்டிடேட் கான்ஸ்டியூன்சியில் செலவு பண்ணலாம். ஒரு தொகுதியில 45 லட்சத்துல இருந்து 50 லட்சம் வரைக்கும் செலவு பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து தெரியுது. அது வந்து ஏற்கனவே 45 லட்சம் வரைக்கும் 2021 அலோவ் பண்ணியிருந்தாங்கன்னு பாக்குறோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு 50 லட்சத்துல இருந்து மேக்சிமம் ஒரு 55 லட்சம் வரைக்கும் செலவு பண்ண அலோவ் பண்ணுவாங்க. அந்த 55 லட்சமும் ஒயிட்ல வச்சிருக்க மாதிரி கேண்டிடேட் யார் இருக்காங்க அப்படின்ற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா அந்த தாவேக்கால வந்து பாத்தீங்கன்னா ஒரு 40ல இருந்து 50 பேர் வந்து வருவாங்க. 34 கேண்டிடேட்டுமே வந்து பாத்தீங்கன்னா தாவேக்கான்றது போடுறது கஷ்டம். ஸோ வந்து இந்த ஒரு கூட்டணி போறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. ஸோ வந்து நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லி வந்து விஜய் அவங்களை நீங்க அட்டாக் பண்ணுங்க, அவருக்கு வந்து நம்ம அட்டாக் பண்ண எப்படி ப்ரெஷர் இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரியும் அப்படின்றதுக்காக அது செய்யறாங்க அப்படின்ற மாதிரி தெரியுது. ஸோ இதெல்லாம் வந்து கூட்டணி வருவாங்களா இல்லையா அப்படின்றது எல்லா முடிவும் வந்து விஜய் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ விஜய் கூட்டணி போவாரா இல்லையா அப்படின்றது ஜனவரி பிப்ரவரி தான் வந்து இவங்க தலைவர்கள் சொல்றது மூலியமா தெரியுது. அதன் மூலியமா பாத்தீங்க அப்படின்னா அதிமுக இந்த சீட் ஷேரிங் அப்படின்றது ஒரு பிரச்சனை வரப்போதான் செய்யுது. அது நம்ம இப்பயிலேருந்து தொலைநோக்கு பார்வையில தெரியுது. ஏன்னா வந்து அண்ணாமலை அவங்கலாம் பாத்தீங்கன்னா கொட்டையில குழப்பம் இந்த கூட்டணியில வந்து ஒரு சில விஷயங்களை செய்யறதுக்கு ரெடியா தான் இருப்பாங்க. ஏற்கனவே வந்து தலைமை சொல்லியிருக்கிறதுனால ஏபிஎஸ் அவங்க நெருக்கமா இருக்கிற மாதிரி நடிச்சிட்டு இருக்கு அப்படின்றத அவரே வந்து நிறைய விஷயம் நிறைய பிரஸ் மீட்ல வந்து சொல்லியிருக்கிறது பார்க்க முடியுது. ஸோ ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து 18% ஓட்டு வச்சிருக்கோம், அவங்க வந்து 23% வந்து ஓட்டு வச்சிருக்காங்க. ஸோ நம்மள வந்து 11% ஓட்டு எடுத்திருக்கோம், அவங்க வந்து 23% ஓட்டு எடுத்திருக்காங்க. ஸோ வந்து ரெண்டு ஓட்டுக்கு ஒரு ஓட்டு நம்ம வாங்கியிருக்கோம். அப்படி பாத்தீங்கன்னா அவங்க 2 சீட்டுக்கு நம்ம ஒரு சீட்டு ஒரு 80 சீட்டுக்கு வரைக்கும் நம்ம வாங்கணும் அப்படின்ற அண்ணாமலை எல்லாம் சொல்லியிருக்கிறத கேள்விப்படுறோம். ஸோ இது வந்து என்ன மாதிரி ஆகும்போது என்ன மாதிரி குழப்பங்கள்லாம் வரப்போது விஜயம் வந்தாங்கன்னா எத்தனை சீட் கொடுக்க போறாங்க அப்படின்றதெல்லாம் பொறுத்தது தான் பார்க்கணும். அதுக்கப்புறம் CTR நிர்மல்குமார் அவங்களோட ஒரு 3 ஸ்டேட் எக்ஸிகூட்டிவ் மெம்பர் வந்து பாத்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷன்ல போயிட்டு இன்னைக்கு 10 பொது சின்னங்கள் வந்து கேட்டு விண்ணப்பிச்சிருக்காங்கன்னா அது 234 தொகுதியிலுமே ஒரே மாதிரி சின்னம் வந்து எங்களுக்கு வேணும், எங்க கட்சிக்கு வேணும் அப்படின்ற மாதிரி விண்ணப்பம் செஞ்சிருக்காங்களாம். அதுல வந்து சீமான் அவங்க செஞ்ச தவறும் ஒன்று இருக்கு, நான் அதை பத்தி கடைசியில சொல்றேன். மைக்கு, மோதிரம், டைமண்டு, கிரிக்கெட் பேட்டு, ஆட்டோ, டெலிஃபோனு, லேடர் இந்த மாதிரி சின்னங்கள்லாம் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி தகவல் வருது. இதுல வந்து ஆட்டோ சின்னம் கிடைச்சது அப்படின்னா ஒரு பிளஸ் பாயிண்டா இருக்கும் அப்படின்றது என்னோட எண்ணம். ஏற்கனவே நிறைய வீடியோஸ்ல வெளியிட்டு இருக்கேன். இதுல வந்து என்ன அப்படின்னா ஒரு எலெக்ஷன் வரதுக்கு 6 மாசத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி 6 மாசம் ஒரு 4 இருந்து 6 மாசத்துக்கு முன்னாடி இந்த விண்டோன்றது ஓப்பன் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் 2024 எலெக்ஷன்லேயே வந்து பாத்தீங்க அப்படின்னா இதே மாதிரி விண்டோ அப்படின்றது ஓப்பன் பண்ணாங்க. அப்போ வந்து 40 MP கேண்டிடேட்டுக்கு வந்து தமிழ்நாட்டில் போட்டியிட போற சீமான் அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா லேட்டா போயிட்டு இந்த விவசாய சின்னத்தை வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா வேற ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இந்த விவசாய சின்னத்தை கேட்டு வாங்கியிருக்காங்க. அதுல சதியெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னா நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா அந்த சதி நடக்கிறதுக்கு இடம் விட்டது யார் அப்படின்னா சீமான் அவங்க சொல்லலாம். ஏன்னா லேட்டா போயிட்டு வாங்கியிருக்காங்க அப்படி தெரியுது. இப்ப நீங்க வந்து டிவிக்கே வந்து பாத்தீங்கன்னா இது ஓப்பன் பண்ணி ஒரு 2-3 நாளே போயிட்டு வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரியுது. இதே மாதிரி விஷயங்களும் பாத்தீங்கன்னா அவர் அன்னைக்கு செஞ்சிருந்தாங்க அப்படின்னா இந்த சின்னங்கள் வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா
நிறைய சின்னங்கள் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. இந்த 10 சின்னங்களும் போயிட்டு 10 பேர் வந்து 10 சின்ன சின்ன கட்சிகளை போயிட்டு இந்த சின்னலாம் வேணும் குறிப்பிடுங்க, நான் பிஜேபி கிட்ட பேசி உனக்கு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்றது கூட திமுக கிட்ட அவ்வளவு பணம் இருக்கு, அவ்வளவு செல்வாக்கும் இருக்கு. ஸோ அந்த மாதிரி செஞ்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக முன்னாடி போயிட்டு இவங்க சின்ன கேட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி தகவல்லாம் நமக்கு வருது. அதுக்கப்புறம் செங்கோட்டையன், இபிஎஸ், டிடிவி தினகரன் அவங்களை பத்தி ஏதோ சொல்றேன்னு சொன்னீங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, இப்ப கடைசியா இபிஎஸ் அவங்க வந்து பாத்தீங்கன்னா நேற்று பிரஸ் மீட் கொடுக்குறப்ப செங்கோட்டையன் அவங்களை பத்தி கேட்கறப்ப பாத்தீங்கன்னா அது ஒரு முடிஞ்சு போன கதை அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டாரு. ஸோ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, இதுக்கப்புறம் செங்கோட்டையன் அவங்க, டிடிவி தினகரன், ஓபிஎஸ் அவங்களை வந்து கட்சியில சேர்க்கறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது இல்லவே இல்லை, கொஞ்சம் இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம ஏற்கனவே வரைக்கும் சொல்லிட்டு இருந்தோம். இந்த பிரஸ் மீட்டை பார்த்ததுக்கு அப்புறம் என்ன தெரியுது அப்படின்னா, இதுக்கப்புறம் அவர் சேர்க்கவே மாட்டார்ன்ற மாதிரி தெரியுது. ஏற்கனவே 2021 எலெக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல அமித்ஷா வந்து இபிஎஸ் அவங்க கிட்ட சொன்ன வார்த்தை என்ன வாங்கினா, 2021 எலெக்ஷன்ல நீங்க டிடிவி தினகரன் அவங்களை சேர்த்துக்கோங்க, ஏன்னா அவர் 39% வாக்கு எடுத்தாங்க, டிஎம்கே பார்த்தீங்கன்னா 44% வாக்கு எடுத்தாங்க, இந்த ஒரு 4% தான் வாக்கு வித்தியாசம் இருக்கு, 4-5% தான் இருக்கு. ஏற்கனவே இந்த டிடிவி தினகரன் அவங்களோட 3% மட்டும் உள்ள வந்திருந்தது அப்படின்னா ஒரு 42 இருக்கும், இங்க ஒரு 44 இருக்குன்னு வைங்க, ஒரு 2% தான் வாக்கு வித்தியாசம் இருந்திருக்கும். ஸோ வந்து டிஎம்கேக்கு இந்த மெஜாரிட்டி கிடைக்காம போயிருந்திருக்கும். ஆனா அப்ப அமித்ஷா அவங்க சொன்னது என்னன்னா, நீங்க ஆட்சி பிடிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்களாம். அப்ப ஏதோ ஒரு காரணங்கள் அப்பையில இருந்து சரி, 2021 2019 இருந்து சரி, எதுக்காக டிடிவி தினகரன் அம்மா அவங்கள சின்னம்மா அவங்க வந்து பாத்தீங்கன்னா கட்சியில திருப்பி சேர்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்படின்றது அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு புரியாத புதிராக இருக்கு. ஆனா ஏதோ ஒரு சில காரணங்களால அவர் சேர்க்காம வச்சிருந்திருக்காரு. அது எவ்வளவோ பிஜேபி முயற்சி பண்ணாலும் செங்கோட்டையன் அவங்களை எத்தனை தடவை அமிச்சாலும் சரி, இதுக்கப்புறம் இபிஎஸ் அவங்க சேர்க்க மாட்டாங்க அப்படின்றது கட் அண்ட் ரைட்டா தெரிஞ்சிருக்கு. ஸோ மக்களாகி நீங்க இதை பத்தி எல்லாம் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னொரு வீடியோல பார்ப்போம். பை.